ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போத்துலேருந்தே நான் படிக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மெயின் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட வணக்கம். என் பேர் மந்தாகினி. நான் 2019 டெப்டி கலெக்டராக செலக்ட் ஆனேன் குரூப் 1 எக்ஸாமினேஷனில். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிக்கலாம். பட் நம்ம முன்னாடியே சில பேர் இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் ஸ்கூல்லேயே டிசைட் பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜ்லேயே டிசைட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இதுதான் எனக்கு வேணும். நிறைய என்கிட்ட ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போத்துலேருந்தே நான் படிக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மெயின் ஆஸ்பெக்ட் இஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் கேட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பி வெல் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க, நியூஸ் பார்க்குறதோ பேப்பர் படிக்கிறதோ நம்மளை சுற்றி நடக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி பேப்பர் ஒரு நியூஸ், அதாவது எது ரிலவெண்ட்டாக இருக்குமோ, எது அதாவது இப்போ சினிமா நியூஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸோ அதுவும் தேவையானது தான். பட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துட்டு எது ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் இருக்குமோ அந்த பர்ஸ்பெக்டிவில் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் ஏர்லியாகவே ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்குமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குமே நல்லது அண்ட் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாக இப்போது ஆஸ் ஐ செட் ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் பெருசாக ஸ்கூலில் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் படிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரல் புக்ஸ் இப்போ ஹிஸ்ட்ரியிலலாம் நிறைய ஜென்ரல் புக்ஸே இருக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போது ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட்டு, பிபின் சந்திராவோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதெல்லாம் வந்து ஜென்ரல் நம்ம இருக்கிற நாட்டை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது ஒரு பேசிக்காக ரிக்குவயர்மெண்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் தோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் படிக்கலனாலும் நாலேஜ் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அது எல்லாமே ஏர்லியராகவே ஸ்கூல்ல எல்லாம் கூட படிக்க ஆரம்பிக்கலாம். ஜென்ரல் டெவலப்மெண்ட்கான ஹிஸ்டாரிக்கல் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியான புக்ஸு, தமிழ்நாடு சம்மந்தமான தமிழ் நாட்டோட ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேருந்து அது எல்லாமே ஆக்சுவலி நம்ம சர்வீஸ்குள்ளே என்ட்ரு ஆன பிறகும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கோம் அப்படின்னா, இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கலெக்டராக போகிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது, எப்படி அதோட ஹிஸ்டாரிக்கல்லேருந்து அக்ரிகல்ச்சர் பர்ஸ்பெக்டிவில் மற்ற பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு இன்னும் இப்போ என்ன தேவைப்படுது, எப்படி டெவலப் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்கவும் முடியும், அதை நம்ம செயல்படுத்தவும் முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் அப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு இந்தியா லெவலில் எதுலனாலுமே படிச்சுட்டு வந்து நம்ம நாலேஜும் டெவலப் ஆகிக்கும் அண்ட் நம்ம சர்வீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் புக்ஸ் ரிலவெண்ட் டு லைக் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி ஆகட்டும், தமிழ் கல்ச்சர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஜென்ரல் புக்ஸ் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் நியூஸ் பேப்பர், ஜென்ரல் புக்ஸ் அண்ட் சிலபஸ் முதலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அவ்வளோ டீப்பாக போகணுமான்னு எனக்கு தெரியல காலேஜ் படிக்கும் முதல்லேருந்தே. பட் சிலபஸும் நீங்கள் முதலே பார்த்துட்டு அந்த ஓரியன்டேஷனில் வந்துட்டிங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ ரொம்ப ஈஸியராக இருக்கும். டெஸ்ட்டு கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்போது ப்ரிப்பரேஷன் ஃபைனலாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த 1 year முன்னாடியில் ஆரம்பித்தா கூட இனஃபாக இருக்கும். பட் புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறது இட்ஸ் நாலேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் நாலேஜ் தான். ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் ஸ்கூல் பீரியட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. ஜென்ரலாக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்ன தேவையான விஷயங்கள், வாட் இஸ் தி எக்ஸாமினேஷன், அதோட பேசிக் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நியூ என்ட்ரன்ஸாக வரவங்களுக்கும் ஒரு ஜென்ரல் எக்ஸ்போஷர் இருக்க மாதிரி ஐ ஷேர் மை டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இட்ஸ் ஸ்டேட் லெவலில் இட்ஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒரு புதுசாக என்ட்ரு ஆகணுன்னா இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இட் இஸ் கண்டக்டட் பை tnpsc. மெயினான போஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், ஏடி ரூரல் டெவலப்மெண்ட்டில், தென் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட்ஸ் இருக்குது. அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு இது
இதுதான் பேசிக் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் 3 levels இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் மெயின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ. 3 லெவல்லையும் கிளியர் பண்ணாதான் நம்ம செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த வேகன்சிஸ், போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அண்ட் ரிசர்வேஷன், அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ரேங்க்கும் பொறுத்து நம்ம கரெக்டான இதை சூஸ் பண்ணி செலக்ட் ஆகலாம். அண்ட் இந்த 3 levels சொன்னேன், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். மெயினாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே கலந்துருக்கும். ஜென்ரலாக ஆப்டிடியூட் ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரிலிம்ஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மெயினாக சமச்சீர் கல்வி புக்ஸ், இது ரெண்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான இது. தென் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் ஃபார் தட் மேட்டர் என்ன ஒரு நார்மல் ஒரு எல்லா மனுஷங்களுக்கும் தேவையானதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரலாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு வெல் அவேராக இருக்கிறது கண்டிப்பாக முக்கியம். அது நியூஸ் பேப்பர் படித்தா தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நியூஸ் பேப்பரில் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், என்ன நடக்குது, என்ன தேவையானது, அந்த மாதிரி பார்த்து கண்டிப்பாக டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக படிங்க. அண்ட் நியூஸ் பேப்பர் படித்து அதில் தான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணுமா, அதுக்கே நிறைய டைம் ஆகுது. இது ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது. எனக்கும் ஆரம்பத்தில் ப்ரிப்பரேஷன் அப்போ இருந்த டவுட்டு. நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுக்கிறது தேவையானு எனக்கு தெரியல, நான் அதை பண்ணலை. மெயினாக வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக டெய்லி படிச்சிடுவேன். எது எசென்ஷியல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அதுக்கப்புறம் வித்தின் 1 hour படிக்கிற அளவுக்கு நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்ரி டைம் எது படிக்கணும்னு உங்களுக்கு டவுட் வந்தாலுமே ஸ்டிக் ஆன் டு சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதில் என்ன மாதிரி ஜானரில் கேட்குறாங்க, என்ன சிலபஸில் இருக்குது, அதுக்கு இது ரெலவெண்ட்டா அப்படிங்கிறத பார்த்து படித்தாலே போதும். டெய்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரமாவது எல்லோரும் ஒதுக்கி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த டைம் எடுப்பீங்க. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சிலபஸை பார்த்துக்கோங்க. அது அப்படியே டெய்லி பார்க்க உங்களுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த சிலபஸ்க்கு இது ரிலவெண்ட்டாக நியூஸ் பேப்பருமே அப்படி படித்தாலே போதும். இந்த நமக்கு வந்து சிலபஸில் இது பார்த்தோம்ல, இது தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். அந்த மாதிரி பார்த்து படிச்சிங்கனாலே போதும். அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு மந்த்லி மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய ஆன்லைன்லேயுமே ஃப்ரீ சோர்ஸஸாகவே கிடைக்குது, நிறைய வெப்சைட்ஸ்லையுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் இருக்க ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பரும் வாசிச்சுட்டு இருந்தாலே போதுமானது. தனியாக நம்ம அதுக்கு நோட்ஸ் எடுத்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும்னு அவ்வளோ எசென்ஷியலாக இருக்குன்னு தோணலை எனக்கு. அவ்வளோ பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட், பட் அதுக்கு டைம் எல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், விச் வில் பி அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து ஜென்ரலாக இருக்குது. மெயின்ஸ் வந்து இட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மோஸ்ட்லி. அண்ட் இப்போது நான் 19ல் இருந்ததுனால அப்போ வெறும் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அண்ட் தமிழ் ஒரு இங்கிலீஷ் ஆப்ஷனலில் ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பேப்பர் இல்லை, ஹாஃப் ஆஃப் தி பேப்பர் வாஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ். அண்ட் ஆப்டிடியூட் இருந்தது, எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுவும் இருந்தது. ஸோ அதுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரிப்பரேஷன் தான். பட் மெயின்ஸில் என்னென்னா எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும், அதில் மல்டிபிள் சாய்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் ஈஸி, என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை அட்டெம்ப்ட் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு நம்ம என்னென்னு எழுதுகிற அளவுக்கு எக்யூப் பண்ணி படிக்கணும், அதுதான் அந்த மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அது பண்ணாலே போதுமானது. ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வச்சுட்டு மேட்ச் பண்ணி இப்போ ஜென்ரலாக சமச்சீர் கல்வி புக்ஸ்ன்னு சொல்லும் போது இன்னொரு காமனாக எல்லோரும் கேட்குற விஷயம் வந்து அப்படியே ஃபுல்லாக 6 to 12 அப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கிறது தான். அப்படி படிக்கலாம், ஓகே, நிறைய டைம் எடுக்கும், இதாக எடுக்கும். பட் பெஸ்ட் வேஸ் சிலபஸ் எடுத்துக்கோங்க, அந்த இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கோங்க, எது இருக்கோ கரெக்டாக. இப்போ சோலார் சிஸ்டம் அப்படின்னு சிலபஸில் இருக்குது அப்படின்னா 6th standard புக்கில் சோலார் சிஸ்டம்னு இருக்கும். அதில் இப்போது நார்த் ஸ்டார் எங்கே இருக்குது, என்ன டைரெக்ஷனில் இருக்குன்றது ஒரு 6th standard கொஷின். பட் அது எக்ஸாமில் வந்து எனக்குமே தெரியல ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது. அந்த மாதிரி ஏன் தெரியலன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் UPSC எழுதும்போது அப்படியெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியல, அதனால் மிஸ் பண்ணிட்டேன்.
மெயினாக சிலபஸை மேட்ச் பண்ணோனாலே எது ப்ரையாரிட்டி, எது முக்கியமான விஷயங்கள், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அழகாக சிலபஸ்க்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இதுக்கு சம்மந்தமாக இருக்குது, அதை மேட்ச் பண்ணிவிட்டு சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே இட் வில் பி மோர் தென் எனாஃப். நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் ஒன்லி சமச்சீர் கல்வி புக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்ததுனால கொஞ்சம் பார்த்துருந்தேன். அண்ட் சமச்சீர் புக்ஸ் மட்டும்தான் இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தனியாக படித்தது. அது மட்டும் வச்சே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது ஆப்டிடியூட் தவிர. ஸோ அது மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இது பண்ணிடலாம். அண்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மெயினாக பயோடேட்டா தான். பயோடேட்டாவில் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் ஒரு 50 to 60 கொஷின்ஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கோங்களேன் உங்கள் பயோடேட்டா வச்சு. அதில் இருக்கிறது அண்ட் அதோட செயின் ரியாக்ஷன், நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன்லலாம் படிப்போம் இல்லையா, ஒரு செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோமோ அதை வச்சு தான் ஃபர்தராக இன்டர்வியூ ப்ரொசீட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம பயோடேட்டாவில் உள்ள டீட்டெயில்ஸ் தான். இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்து மாமல்லன் மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூலில் படித்தேன் காஞ்சிபுரமில். ஸோ அந்த மாமல்லன் யார் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் கேட்டாங்க. அது எந்த மன்னர், எந்த பல்லவ மன்னர், அவர் என்னெல்லாம் பண்ணார், அவரோட ரெஜிமேல என்னெல்லாம் நடந்தது, அந்த மாதிரி அவர் அந்த சார்ந்து ஸ்கூல் நேமை சார்ந்து போயிட்டே இருந்தது. 12th வந்து டிஏவியில் படித்தப்போ ஆங்கிலோ வைதிக் ஸ்கூல், ஸோ ஆரிய சமாஜ் பற்றி, சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஸ்டார்டிங்கில் அண்ட் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தேன், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போது இருக்க இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற இ கவர்னன்ஸ் மெஷர்ஸ், ஸோ அந்த மாதிரி புதுசாக இருக்க ஸ்கீம்ஸு, அந்த மாதிரி அது ரிலவெண்ட்டாக இருந்தது. உங்களோட பயோடேட்டா என்ன பேஸோ அதுலேருந்து நீங்களாக கொஷின்ஸ் பில்டப் பண்ணிக்கோங்க. ஒரு 60 to அட்லீஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸ் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்களேன். உங்களோட பேரில் ஆரம்பித்து உங்கள் பேரோட மீனிங்கில் ஆரம்பித்து அண்ட் ஃபுல்லாக ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஏற்கனவே பார்த்துட்ருக்க வேலை, இது எல்லாத்து சம்மந்தமாகவும் ஒரு 100 கொஷின்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் மோர் லைக் அ மார்க் இன்டர்வியூ மாதிரி தான், ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷனு. ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே போதுமானது இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறது வரைக்கும். இதுதான் 3 பேசிக் லெவல்ஸ் ஆஃப் குரூப் 1 ப்ரிப்பரேஷன்.